எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும்தான். நளினி பண்ணாதான் இந்த நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு உங்கள் எல்லாரோடையும் இருக்கிறேன், பேசுகிறேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான். எங்கள் டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா, நான் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எங்கள் டைரக்டர் என்ன சொன்னாலும், மேலேருந்து கீழே விழ சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன், விழுவேன். அவர் எவ்வளோ டைலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே வந்து அதே மாதிரி பேசுவேன். உண்மையாக ரீரிலீஸ் மாதிரி தெரியல. அந்த பாட்டு ட்ரைலர் போடும்போது எழுந்து ஆடணும் மாதிரி ஒரு எங்களுக்குள்ளே இருக்க எனர்ஜியை என் வயசெல்லாம் மறந்து அந்த காலேஜ் டேயில் ஆடணுங்க மாதிரி ஒரு உணர்வை தோற்றுவிக்கிற படம். டி ராஜேந்தர் எவ்வளோ இனிமையானவருங்கிறது அப்புறம். ஆனால் அங்கே சென்னை தமிழில் பேசினார் மிரட்டு போயிட்டாங்க. பார்க்க கரடு முருடா தெரிகிற ஒரு மனிதன் உண்மையில உள்ளத்தால் அவ்வளோ இனிமையானவர். இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க நாங்கள் தைரியத்தோடு இருக்கிறதுக்கு அன்னைக்கு டி ராஜேந்தர் கொடுத்த அந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, அந்த தைரியம், அதுதான் அப்படியே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது கொடுத்தது. அந்த ஃபங்க்ஷனே வேற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக உருமாறி ஒரு நல்ல ஃபங்க்ஷனாக மாறிச்சு. அதாவது பாராட்டுறதுல டி ராஜேந்தர் சாருக்கு இணையா நான் இந்தியாவில் யாரையும் பார்த்ததில்லை. மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விழாவை உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்திருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கம். உயிருள்ளவரை உஷா உண்மையிலே மறக்க முடியாத நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க. எங்கள் அம்மா நான் மண்ணாக இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு. அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் ஆசான், என் தகப்பன் சாமி, என் குரு. அதாவது எவ்வளோ சொன்னாலும் என் சாமிக்கு பத்தாது. ஏன்னா எங்கள் டிஆர் சார் எப்படின்னா என்னை செதுக்கினது மட்டும் இல்லை, நான் ரவி அண்ணன் சொன்ன மாதிரி நடுவில் நிறைய கோச்சிக்கிட்டு இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு போனால் அடுத்த நாள் எங்கள் வீட்டில் இல்லை இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆக்ட் பண்ண வைப்பார் என்ன. அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் கொண்டு நடிக்க வச்சாங்கல்ல சார், எல்லோரும் நடிக்க வச்சாங்க. ஆனால் அப்போவும் எங்கள் சார் எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும்தான். நளினி பண்ணாதான் இந்த நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு உங்கள் எல்லாரோடையும் இருக்கிறேன், பேசுகிறேன். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான். அப்போ சின்ன வயசு, புரியாத வயசு, எதுக்கு யாரோ என்னை சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் கோச்சிப்பேன். அப்போ ரவி அண்ணன் தான் ஒரு குழந்தை மாதிரி, இல்லை கண்ணம்மா சினிமானா இப்படி தான் இருக்கும், ஒன்று நல்லதுக்கு தான் சொல்கிறாரு பார், நீ எவ்வளோ புத்திசாலி சொல்லி என்ன மெருகேற்றி டைரக்டர்கிட்ட நிப்பாட்டுவார். எங்கள் டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா, நான் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எங்கள் டைரக்டர் என்ன சொன்னாலும், மேலேருந்து கீழே விழ சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன், விழுவேன். அவர் எவ்வளோ டைலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே அதே மாதிரி பேசுவேன். அதே மாதிரி 24 மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்கிறதே பிடிக்காது. சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் அவருக்கு நளினியை தவிர வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுமே பிடிக்காது நான் மனசார சொல்லுவேன். ஏன்னா அவருடைய அடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதத்திலேயே இருக்கட்டும், உறவே காத்துக்கிலையும் நான் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் டேட்ஸ் காரணமாக என்னால் நடிக்க முடியாமல் போச்சு. எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். எனக்கு ஒரு சமயம் நான் அவர் விட்டு வந்ததுக்கப்புறம் என்னை திருப்பி முதல்ல காதல் அழிவதில்லை எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு, நான் இருக்கேம்மா உனக்கு எத்தனை படம் வேணால் நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு ஆசான் அவர். ஸோ இவருக்கு நான் என்ன சொல்கிறது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தானு சார் படத்துலையும் நான் தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின். பட் அவங்கள பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிலாம் சொன்னாங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு நிறைய உதவினார் தானு சார், அவருக்கும் என்னுடைய பெரிய நமஸ்காரங்கள். செல்வமணி சார், விக்ரமன் சார், ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இவங்கெல்லாம். இவங்க இருக்கிற மேடையில் என்னை பேச வச்சதுக்கும் என்னை அழைச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சாங் நான் வைகை கரை காற்றை சாங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் மியூசிக் ரெக்கார்டிங்கே பண்ணலை. அவர் வாயில் சொல்ல நீங்களை ஆக்ட் பண்ண சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் நான் அதுக்கப்புறம் வேறு படம் போய் ராம்நாதன் சார் படம் அடுத்த படம் பண்ணும்போது ராம்நாதன் சார் அப்படியே எங்கள் சாருக்கு ஆப்போசிட் பேசவே மாட்டார்.
அவர் பேசவே மாட்டேன்னு அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ரவி அண்ணகிட்ட சொல்லுவேன், என்ன ரவி அண்ணா இவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற, நம்ம டேரக்டர் எவ்வளோ பேசுவார், எவ்வளோ மியூசிக் போடுவார், நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அப்படின்வேன். ஸோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் ராமநாதன் சார். ஆனால் எனக்கு எங்கள் டேரக்டர் எப்போ கூப்பிட்டாலும் சந்தோஷமாக வந்து நிற்பேன்னா எங்கள் டேரக்டருக்காக தான். ஸோ எங்கே இருந்தாலும் எங்கே சுற்றினாலும் நான் வந்து ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய டேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் டேரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும். எங்கள் டேரக்டர் தான் எனக்கு எல்லாமே, சகலமும் எங்கள் டேரக்டர் தான். ஸோ அவர் சகலக்கெல்லாம் வல்லவன் மட்டும் இல்லை, சகல தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்கும், இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் என்ன, அது மட்டும் சொல்லுங்களேன். எனக்கு இந்திரோகத்து சுந்தரி சாங் பிடிக்கும், அதே மாதிரி வைகை கரை காற்றினேன். ஒரு லைன் எங்களுக்கு. தேங்க்யூ. உயிருள்ளவரை உஷா ரீரிலீஸ் இந்த நிகழ்ச்சிக்கு விழாவிற்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர், ஊடகவாளர்கள், நண்பர்கள் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் என்னுடைய சகோதரர் திரு டி ராஜேந்தர் அவர்களுக்கும், ராதாரவி சார் அவர்களுக்கும், நண்பர் விக்ரமா அவர்களுக்கும், சகோதரி நளினி அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழாவில் நான் கலந்துக்கிறது வந்து உண்மையாகவே வந்து ராதாரவி சொன்ன மாதிரி எங்களுடைய பழைய நினைவுகளை வந்து திருப்பி கொண்டு வந்து இந்த மேடையில் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. உண்மையாக வந்து ரீரிலீஸ் மாதிரி தெரியல, அந்த பாட்டு ட்ரைலர் போடும்போது எழுந்து ஆடணும் மாதிரி ஒரு எங்களுக்குள்ளே இருக்க எனர்ஜியை வந்து என் வயசெல்லாம் மறந்து அந்த காலேஜ் டேயில் ஆடணுங்க மாதிரி ஒரு உணர்வை தோற்றுவிக்கிற படம். 40-43 வருஷம் ஆனால் கூட அந்த நான் சாதாரணமாக சொன்னேன், அவர் வந்து இது அதை ரெகக்னைஸ் பண்ணார். சார் இது உயிருள்ள ஒரு ஷா இன்னும் உயிரோடு இருக்குது சார்ன்னு. உண்மையாக வந்து நிறைய படங்கள் வந்து அந்த பாடல்கள் அப்போ கேட்போம், அப்புறம் செத்து போயிடும். சில நாட்கள் வந்து இது மாதிரி வந்து கானா சாங் இல்லை ஹிட் சாங், இது மாதிரி மசாலா சாங்ஸ் வந்து ஒரு 1 year 2 year மாறி வேறு சாங் வந்து போயிடும். ஆனால் இந்த சாங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே வந்து நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன், வந்து அதே எனர்ஜி. 83 நான் வந்து அப்போது காலேஜ் ஃபஸ்ட் இயர் போக போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை சாரி, அப்போ வந்து ஃபைனல் இயர் படிக்கிறோம். இல்லை 82 ஃபைனல் இயரில் படி. அப்போ தான் எக்ஸாம் வரப்போ, ஃபைனல் இயரில் எக்ஸாம் வரப்போகுது. 6வது செமஸ்டர். அதனால மார்ச் மாதம் சொன்னார் இல்லையா, கரெக்டாக எக்ஸாம் வந்து ஏப்ரல் மேல் வரப்போகுது. இந்த படத்தை 4 தடவை போய் பார்த்துட்ருக்கோம். அப்போ என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி இப்போ வந்து இந்த பாட்டை பார்க்கும்போது இருக்குது. நிச்சயமாக இது வந்து அன்னைக்கு பண்ண சாதனையோட இப்போ மிகப்பெரிய சாதனை இந்த வந்து நிச்சயமாக பண்ணணும். இது மாதிரி படங்கள் இப்போ வரவே இல்லை. சாதாரணமான ஒரு கலைஞன் வந்து இப்போ இது மாதிரி கலைஞர்கள் பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. டி ராஜேந்தர் மாதிரி சார் மாதிரி பட இயக்குநர்கள் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கதையை எடுத்துக்கிட்டு பிரம்மாண்டமாக அந்த படத்தை ஒரு தமிழ் நம்மளுடைய மரபோட இல்லை நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையோட ஒரு கதையை பண்ண முடியுமானா அதுக்கு ஒரு கஷ்டம்தான். அது மாதிரியான ஒரு டைட்டான சுச்சுவேஷனில் இந்த படம் வர்றது வந்து ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நான் பாராட்டுறதுக்காக சொல்ல. ஆனால் டிஆர் சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியாது நான் வந்து எப்படிலாம் வந்து அவங்கள ரசிச்சிருக்கேன்னு தெரியாது. நான் முதல் முறையாக இந்த படம் வந்து ஃபைனல் இயர் வரும்போது நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து சென்னைக்கு முதல்ல வந்திருக்கேன். அப்போது கிராமத்தில் படித்து முடிச்சுட்டு சென்னைக்கு வந்திருக்கேன். ஸ்கூலில் முடிச்சு சென்னைக்கு வந்திருக்கேன். அப்போ தான் இந்த படம் வந்து ஒருதலை ராகம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ அந்த படம் அலங்காரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நூன் ஷோ ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அலங்காரில். அப்போ வந்து டிஆர் சார் வந்து குமுதமும் இல்லை ஒரு மெயின் மேகசைனில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நான் தான் அந்த படத்தோட டைரக்டரு. ஆனால் நான் அந்த படத்தை நான் பார்க்கல. நான் வெறும் ஃப்ளெக்ஸ் தான் வந்து வினைல் போர்டை பார்த்தேன். அதில் தான் தெரிஞ்சு நான் பார்த்தேன் நான் டைரக்டர் இல்லைன்னு, வெறும் கதை வசனம் போட்டுருந்தான். நான் சார் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரும் அந்த படத்தை நான் பார்க்கல. என்னை படத்தை பார்க்க அனுமதிக்கலன்னு சொன்னாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியாது. டிஆர் சாருக்கும் எனக்கும் ஒரு பந்தம் வந்து என்னென்னா, ஒரு கலைஞன் வந்து உருவாக்கின ஒரு கலைஞன் அந்த குழந்தைய தான் பெற்ற குழந்தைய தான் பார்க்க முடியாத மாதிரி ஒருத்தன் பண்ணியிருக்கானுங்களேன்னு சொல்லும்போது அந்த படத்து மேலேயும் எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் சார் அந்த படத்தை பார்க்கல. தெரியாமல் டிஆர் சார் தெரியாமல் வந்து நான் ஒரு ரசிகன். நான் முதல் முறையாக அவர் பார்க்க போகிறது வந்து என்னென்னா, இது மாதிரி தான் இப்போ சொன்னாங்க இல்லையா, வந்து வாகினி ஸ்டூடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. வந்து தாயின் சபதம்னு நினைக்கிறேன். ஸ்ரீவித்யா மேடத்தை வந்து நான் மணிவண்ணன் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸ்ரீவித்யா மேடம் வந்து ஒரு 2 hours காலேஜ் போனோம். படம் முடிய போகுது. அவங்ககிட்ட சொன்னோன்னே இப்போ எல்லாம் பயப்படுற மாதிரி அந்த மாதிரி சொன்னாங்க. ஐயோ சார்கிட்டலாம் பேச முடியாதுன்னு. உடனே மணிவண்ணன் சார் சொன்னார், சார் டேரக்டர் போய் பார்த்து ஒரு 2 hours கேட்டு வாப்பான்னார். சரி நானும் போனேன். சாதாரண மற்ற ஷூட்டிங்லாம் போகும்போது வழக்கமாக போவோம். அது மாதிரி நாங்களும் போனோம். ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு.
நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது இந்த மாதிரி எப்படின்னா ஒரு ஷார்ட் ரெடியானு போய் கூப்பிடணும், கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க, ரெடியா ஷார்ட் ரெடியா கேள்ப்பா ஷார்ட் ரெடியானு வருவாங்க. ஆனால் இங்கே போய் நான் கூப்பிட்றதுக்கு போகிறேன், சார் ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அங்கே முடிச்சதுலேருந்து ஆரம்பிக்கிறோம், அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தர் யாரோ போய் உட்காந்துட்டாங்க. ஸ்ரீராஜேந்தர் வந்து எவ்வளோ இனிமையானவருங்கிறது அப்புறம். ஆனால் அங்கே சென்னை தமிழில் பேசினார் பாருங்க, மிரட்டு போயிட்டாங்க. ஏன்டா உன் மூஞ்சி அங்கே நிற்க முடியாது, அவனால வேற ஒருத்தர் நிற்க வச்சு உனக்கு லைட்டிங் பண்ணால் உன் மூஞ்சி சிவப்பு, அவன் மூஞ்சி கருப்பு, அவனுக்கு வந்து லைட்டிங் பார்த்தா எப்படி அவனுக்கு படத்தில் வரும், நில்றா நிற்க முடியாது அவனால அப்படின்னு ஒன்று அவன் பயந்துட்டு வந்தான் நிற்கான். அப்புறம் இன்னொரு வினோதம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ட்ராலி வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ராலியும் ஜூமும் கலந்து போகுது. ஸ்ரீவித்யா மேடம் நின்றுருக்காங்க. போகும்போது ரெடி சொல்லிட்டு அப்படியே ஒரு ரீரெக்கார்டிங் மாதிரி வாசிக்கிறாரு. பயங்கரமாக வாசிச்சுட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் சிரிச்சிட்டான். ஐயோ, அடுத்து கட் சொல்லிட்டு கத்தனாரு பாருங்க, யாரும் அந்த இதனால சொல்ல முடியாத வார்த்தைக்குன்னு. நான் வந்து அங்கதான் இப்பதான் போய் கூப்பிடலான்னு போய் நின்று, எவனா முதல்ல வெளியே அனுப்பிடாமன்னாரு. இந்த வேலைக்கார மாதிரி தான் அந்த படத்துல வந்து வேலைக்கார மாதிரி ஓரமா நின்று இருக்கல, அப்படியே ஒதுங்கி பயமா நின்ட்டேன். பயங்கரமாக கத்தை அந்த கலைஞன் நான் பார்க்காத டைரக்டர் வந்து டைரக்ஷனுங்கிறது நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் ராமநாதன் சார் மாதிரி தான் நாங்கள் சொன்னோமா, அது வந்து அவங்க நடிக்க கொஞ்சம் சொல்லி தருவோம், அவங்களோட இது பண்ணுவாங்க, அவ்வளோ அப்படி தான் இருக்கும். ஆனால் மொத்த சீனையும் மொத்த டைலாக்கையும் அந்த மொத்த பாட்டையும் பாடி மியூசிக்கையும் வாசிச்சு, பாட்டையும் பாடி மியூசிக்கையும் வாயில் வாசிச்சுக்கிட்டு ஒருத்தர் பண்ணும்போது உண்மையே கொஞ்சம் வினோதமாக தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. ஆனால் அதனுடைய அந்த இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக இருந்தது. அப்போ உடனே வந்து என்னை பார்த்தாரு, எனக்கு பயம், போய் பேசுறதுக்கே பயம். ஆனால் நான் மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் சொன்ன உடனே மணிவண்ணன் சாருக்கு என்ன மரியாதை கொடுப்பார் அதே மரியாதை, எங்கள் சேர் போட்டு அங்கே உட்கார உடனே வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டருக்கு உண்டான மரியாதை கொடுத்து, மணிவண்ணன் சார் இது மாதிரி சார் கொஞ்சம் கேட்டார்னா, பரவாயில்லப்பா இந்த ஸ்ரீ சொல்லி பரவாயில்லையம்மான்னு கேட்டார். பரவாயில்லன்னு சொல்லி அந்த 2 ஹவர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தார். அதாவது வந்து பார்க்க கரடு முருடா தெரிகிற ஒரு மனிதன் வந்து உண்மையில் வந்து உள்ளத்தால் வந்து அவ்வளோ வந்து இனிமையானவர், மற்றவங்க மதிக்க தெரிஞ்சவர், ஒரு கலைஞன், கரைபடாத கலைஞன், ஒரு கண்ணியமான கலைஞன். அந்த படங்களில் இருக்கிற டி ராஜேந்தர் வந்து உண்மையான ஒரு கலைஞன். நான் பார்த்ததில் பல நேரங்களில் பார்த்துருப்பேன். அது மனிதர் எப்படின்னா, எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒன்று வந்து ரோஜாவுக்கு ஒரு விழா நடத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். விழா நடத்தும்போது ரோஜா 100க்கு 100 படம் முடித்தாங்க, அவங்களுக்கு ஒரு விழா நடத்தலாம். சரி, எல்லாம் பண்ணிட்டோம். பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் தெரியுது இந்த தமிழ் சினிமாவோட இன்னொரு இது தெரியுது. இந்த ஹீரோஸ்லாம் வந்து வெளியே நல்லா பேசுவாங்க, ஆனால் அந்த ஹீரோயினுக்கு ஒரு பிறந்த நாள்லாம் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வந்துடும், தப்பாக நினச்சிப்பாங்கன்னு ஒரு பயம் வருமோ, இல்லை ஹீரோயின் தானே படத்தில் அடித்தா முடிஞ்சிடுச்சுங்கிற மாதிரியோ, அப்படிலாம் இல்லாமல் யாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரா மாதிரி தெரியல எனக்கு. அப்போ நான் வந்து நாங்கள் நடத்தலை, வேறு ராஜ் டிவியில் ஏதோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக கேட்டாங்க. சித்ரா சார் வந்து சித்ரா லட்சுமணும் சிவசீனிவாசனும். அப்போ வந்து நான் வேறு வழி இல்லாமல் என் நண்பர்களை கொஞ்சம் பேர் கூப்பிட்டு சார் வரணுன்னு. அப்போ டிஆர் சார் அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய பழக்கம்லாம் இல்லை, நேரா சார் நீ கொஞ்சம் வரணும் சார். அவர் சொன்னார், சார் நம்ம 100வது விழாவுக்கு பெரும்பாலும் வந்தது இல்லையே சொல்ல முடியும்னார். சார் அது மாதிரி எனக்கு ஒரு இதுவாக கெட்டாக இருக்குன்னு உடனே வரேன் அப்படின்னு சொன்னார். வந்து அதில் சிலம்பரசன் வேறு வந்தார். அப்போ சிலம்பரசன் வரும்போது நான் சிலம்பரசன் சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி சாங் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எல்லோரும் ஒத்துட்டு இருந்தாங்க, சாங் பண்ணுறோன்னா சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி பைக்கட் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியாது எனக்கு. அப்போ சிலம்பரசன் வரும்போது சிலம்பரசனுக்கு அப்போ வந்து காலில் அடிபட்டு இதுவாக இருக்கு, கால் கட்டு போட்டு வந்திருக்காரு. ஆனால் அது அங்கே கேட்டுட்டு அங்கே ரிஹர்சல் பண்ணி ஒரு 2 சாங் அந்த மேடையில் அவர் பண்ணி கொடுத்தாரு சிலம்பரசன் எனக்காக. அப்புறம் டிஆர் சார் பேசினார். அப்போ வந்து ரோஜாவுக்கு சின்ன ஒரு 2-3 வழக்கெல்லாம் இருக்குது. சார் ஒரு 15 நிமிஷம் பேசினார், அவ்வளோதான். இந்த இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க வந்து நாங்கள் தைரியத்தோடு இருக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு டி ராஜேந்தர் கொடுத்த அந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, அந்த தைரியம், அதுதான் வந்து அப்படியே வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது கொடுத்தது. அந்த ஃபங்க்ஷனே வந்து வேற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக உருமாறி ஒரு நல்ல ஃபங்க்ஷனாக மாறிச்சு. அதாவது வந்து பாராட்டுறதுல வந்து டி ராஜேந்தர் சாருக்கு இணையாக நான் இந்தியாவில் யாரையும் பார்த்ததில்லை. அவ்வளோ மிகச்சிறந்த பாராட்டுகள். ஒருத்தர் பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும், சும்மா வந்து நடிக்கிறதுலாம் இல்லை. அந்த அவங்க பிளான் பண்ணி வர்றதில்லை. இப்போ எங்களால் அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அந்த மேடையில் நின்று ஒரு 15 நிமிஷம் அப்படியே காட்டாறு மாதிரி வந்து அந்த சரளமாக பேசிட்டா இருக்காரு.
வாழ்நாள் முழுக்க இன்றைக்கி கூட நான் வந்து ரோஜா சொன்னாங்க, அவங்க வந்து இதில் இருக்காங்க, நாங்கள் நீங்கள் மறக்காமல் போயிட்டு வந்துருங்க. நாங்கள் இல்லைம்மா நான் நேற்றே சொல்லிவிட்டு போயிட்டு வரும்போது இப்போ நளினி சொன்னாங்க இல்லையா என்னுடைய தகப்பன் சாமின்னு, நம்ம படத்தில் 40 வருஷம் முன்னாடி ஒரு நடித்த ஒரு அம்மா வந்து இன்றைக்கும் அந்த நன்றியோடு இருக்காங்க. படத்தில் நடித்த எல்லா ஹீரோயின்ஸும் அவர் மேலே ஒரு மரியாதையோடு அன்போடு இருக்காங்கன்னா 2 விஷயம். ஒன்று அந்த படத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை உருமாறி இருக்கும். ஒரு சாதாரணமாக நான் நளினிமா வந்து எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்து ஷூட்டிங் வந்திருக்கீங்க, அப்போ ஹீரோயின் ஆகலை, வேறு ஏதோ ப்ரோக்ராம் வந்து தமிழ் ஒரு சாங் ஒன்று பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அப்போ ராணின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ பார்த்தேன் அன்னைக்கு 43 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் மேடையில் கண்கலங்கி என்னோட தகப்பன் சாமி என்னோட நல்லது கட்டத்தில் இருக்காங்கன்னா அதை ஒரு டைரக்டருங்கிறது அத்தோட முடிஞ்சில்லை. அந்த படத்தில் நடித்த எல்லாரோடையும் 40 வருஷம் கழிச்சு அந்த உறவோடும் அந்த நட்போடும் இருக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில் தான் டிஆர் இன்றைக்கும் வந்து அந்த உயிரோடு இருக்கார். அவர் உள்ளே வரும்போது கேமராஸ் இன்றைக்கும் வந்து படம் வெற்றி அடையுது தோல்வி அடையுது அதை பற்றி எதுவுமே இல்லை. ஆனால் படம் பார்க்கும்போது இது போல் ஒரு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனு, இசை, ஒளிப்பதிவு, எடிட்டிங்கு, ஆர்ட் டைரக்ஷனு, சினிமாவில் வந்து 24 கிராஃப்டும் பண்ண ஒரே கலைஞன் வந்து டிஆராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். உண்மையில் வந்து இது சாதாரண விஷயம் இல்லை. அது எங்கேயோ ஒருத்தருக்கு மிளக்கக்கூடிய விஷயம்தான், யாரோ ஒருத்தருக்கு தான் நடக்கும். அது டிஆர் சாருக்கு நடந்திருக்கு. இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஏன்னா எனக்கு இன்னொருத்தர் அவரை நான் வந்து வேற ஒரு சந்தர்ப்பத்தில், ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, நான் வந்து இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக மாறுறேன். நான் செம்பருத்தின்னு ஒரு படம் பண்ணுறேன். அப்போ அது இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா ஒருத்தர் மாட்டினானா அவனை வந்து காலி பண்ணிட்டான். நான் ஒரு படம், அந்த படத்தை வந்து சிட்டி என்எஸ்சி டிடி ஐடி பாலகிருஷ்ணங்கிறவருக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன். எம்ஜி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன். அது டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றணுங்கிறாங்க. முட்டிட்டு படம் கலெக்ட் ஆகலை, எனக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும். 40 லட்சத்தில் 4 லட்சம் கமிஷன் இது பப்ளிசிட்டி எடுத்துக்கிட்டு 36 லட்சம் எனக்கு கொடுத்துருக்காரு. 6 லட்ச ரூபா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணுங்கிறாங்க. நான் அடுத்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ரெட் மாதிரி செக் வச்சுருக்காங்க. அப்போ சிந்தாமணி முருகன் சார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். உண்மையிலே எனக்கு அவர் நல்லதான் பண்ணார். அப்போ அவங்களுக்கு இதுக்கு வர சொன்னேன். அப்போ சார் அங்கே இருக்கார். சார் சாதாரண வேறு இதுக்கு வந்தார். என்ன பிரச்சனைன்னாரு. சார் இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு உடனே ஒரே வார்த்தை சொன்னார், ஒரு கலைஞனை ஏமாத்தாத நீ உடுப்பட மாட்டான்னார். பாலகிருஷ்ணன் உட்காந்துருக்காரு, ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அவர் சொன்னார், எங்கள் வீட்டு வேலைனும் செம்பருத்தியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. என் படம் ஒரு தேட்டரில் வந்து 2லேருந்து 2.5 வரைக்கும் கலெக்ட் ஆச்சு. அது செம்பருத்தி வந்து 5 ரூபா கம்மியாக கலெக்டாக இருக்கும், இல்லை 10 ரூபா அதிகமாக கலெக்டாக இருக்கும். அந்த இடத்த பொறுத்து மாசம் இருக்கிற இடத்துல செம்பருத்தி அதிகமாக இருக்கும், லேடிஸ் இருக்கிற இடத்துல செம்பருத்தி கலெக்டாக இருக்கும். எனக்கு வந்து சென்னையும் டிடியும் செங்கல்பட்டும் 2.25 கோடி ரூபாய் கலெக்ட் ஆகிருக்கு. அது செம்பருத்தி வந்து 2 கோடி கலெக்ட் பண்ணிருக்கணும், 2.5 கோடி கலெக்ட் பண்ணிருக்கோம். ஆனால் அவங்க கொடுத்தது 30 ரூபா தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம் கொடுத்தாங்க. அப்போ சொன்னார், நீ இந்த பையனை ஏமாத்தினு நான் வாழ்க்கையில் உருப்பட மாட்டேன்னார். அந்த சாகம் அப்படியே வந்து முடிஞ்சு அந்த ஒரு 1 year 2 year நான் சொன்னேன், சார் என்ன இதுலேருந்து ரிலீவ் பண்ணிடுங்க, இவருக்கு நான் கொடுக்கணுமா இப்போயே கொடுத்து முடிச்சிருங்க, ஏன்னா இந்த ஆள் மூஞ்சில் நான் இனிமேல் முடிக்க விரும்பல சார்னு. சிந்தான ஒரு சரி நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்படிலாம் இல்லை, ரிட்டர்ன் நான் கொடுக்க வேண்டியதில்லை, இந்த படம் வரவு இல்லை செலவு இல்லைன்னு படத்தை முடிச்சு என்னை அதிலேருந்து ரிலீவ் பண்ணார். ஆனால் டிஆர் சார் சொன்ன வார்த்தை அது தப்பாக சொல்ல விரும்பல. ஒரு 2 years கழிச்சு அவர் வந்து வேறு ஏதோ விபத்துலேயும் உடம்பு சரியிலையும் இறந்து போயிட்டார். அப்போது அந்த கலைஞனுங்க வந்து எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு பழக்கம் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஒரு நியாயம் தெரிஞ்சால் அந்த நியாயத்துக்கு அன்றைக்கி வந்து ஐடி பாலகிருஷ்ணன் வந்து மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் தான் வந்து புலன் விசாரணை என்எஸ்சியோட இன்றைக்கி எப்படி வந்து ரெட் ஜெயிண்ட்டு அது மாதிரி இருக்கோ அது மாதிரி அன்றைக்கி வந்து என்எஸ்சியோட மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஐடி பாலகிருஷ்ணன் இருந்துட்டாங்க. அவர் என் படம் ரிலீஸ் பண்ணல அதெல்லாம் வேறு விஷயம். இது நியாயம், இந்த பையன் இது மாதிரி. அப்போது நியாயத்தை பேசுகிறோம். அதனால தான் 45 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் வந்து டிஆர் சாருக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பெரிய ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுதான் காரணமாக நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல கலைஞன், ஒரு நல்ல மனிதன். அந்த மனிதனோட படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது நான் சொல்லி அது படம் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தை ஆட்டோமேட்டிக்காக படம் பார்த்த உடனே எழுந்து ஆட தோன்ற அளவுக்கு அந்த படம் வந்து அது சக்தியோடு இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மேடையில் என்னை கூப்பிட்டு அதை வந்து பேச சொன்னது எப்படி என்னை கூப்பிட்டாரு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் எந்த வகையில் என்னை அழிச்சான்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ராதாரவி சார் இருக்கிற மேடையில், விக்ரம் சார் இருக்கிற மேடையில் நானும் வந்து நின்று ஒரு கெஸ்ட்டாக இருந்தேன். ஆனால் ராதாரவி சொன்ன மாதிரி ராதாரவி சார் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு மனிதனாக ட்ரீட் பண்ணவர். அவர் சொன்னார் இல்லையா, ஒரு படம் ஆரம்பித்து 2 நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம்.
நான் செம்பருத்தியோட ப்ரொடியூசர். நான் செம்பருத்தி ஷூட்டிங் முடித்து வைஜாக் போயிட்டோம். வைஜாக் போன பிறகு வந்து இங்கே சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன், மாற்றிக்கலாம், ஏன்னா 2 நாள் தான் நடிச்சிருக்காரு, மாற்றிக்கலாம், வேறு யாரும் மாற்றிக்கலாம்னா நோ அவர் 30 நாளில் வந்துடுவார். 30 நாளில் 3 மாதம் ஆனாலும் அவர் வந்த பிறகு தான் ஷூட்டிங் பண்ணணும். அப்புறம் அவர் வந்து உடம்புலாம் சரியாகி மறுபடியும் வந்த பிறகு தான் வந்து போய் மறுபடியும் அவருக்காக வந்து வைஜாக் அவுட்டோர் போயிட்டு அந்த படத்தை முடித்தோம். ஏன்னா நான் சாதாரணமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அதுதான் நான் சொல்கிறது. நிறைய பேருக்கு என்னென்னா, நீ வெற்றி வரும்போது ஒருத்தருக்கு சலாம் போடாத, நீ அவனை மனிதனாக இருக்கும்போதே சாதாரணமாக இருக்கும்போதே நீ வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அவன் மாதிரி கொடுத்தினா அவன் எந்த காலகட்டத்தில் மறக்க மாட்டான். நான் இன்றைக்கி 40 வருஷம் ஆச்சு நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 பேர் நான் வந்து அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் நான் வந்து அவங்க வரும்போது எழுந்து நிற்பேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க என்னை மனிதனாக ட்ரீட் பண்ணாங்க. நான் டைரக்டர் ஆன பிறகு இல்லை, டைரக்டர் ஆன பிறகு என்னை பார்த்து விஷ் பண்ணுறவங்களுக்கு நான் வருவோம், அதை கவுண்டர் இருக்கும், மரியாதை கொடுக்குறதுங்கிறது வேறு. ஆனால் என்னோடய ஸ்டேட்டஸோ என்னோடய வெற்றியோ இல்லாமல் என்னை மனிதனாக பார்த்து என்னை மரியாதை கொடுத்தவங்களுக்கு நான் இன்றைக்கும் மரியாதை கொடுத்துட்டே இருக்கேன். அதுபோல் யாராவது நீங்கள் வந்து வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பாடம். மனிதர்களை மனிதரால் ட்ரீட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களை வாழ்நாள் முழுக்க அவங்களும் மனிதர்களால் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த நேரத்தில் நான் வந்து டிஆர் சார் மூலமாக இது வந்து ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் 83 பண்ண சாதனையை 2026 பண்ணுங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.